வணக்கம் நண்பர்களே. சமீப காலமாக டிஎன்பிஎஸ்சி தேர்வில் எல்சிஏ மற்றும் ஹெச்சிஎஃப்க்கு எப்படி கேள்வி கேட்குறாங்கன்னா, பல்லுறுப்புக்கோவைகளில் மீசிமா காண்க அல்லது பல்லுறுப்புக்கோவைகளில் ஹெச்சிஎஃப் மீபேவா காண்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதற்கு ஒரு அடையாளமாகத்தான் நீங்கள் இந்த கேள்வியை பார்க்குறீங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பல்லுறுப்புக்கோவைகளின் மீபேவா அதாவது ஹெச்சிஎஃப் எப்படி பார்க்கணும், எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, இதுதான் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி பகுதிக்கு புதிய டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம். இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இதில் யூனிட் 1 ஆப்டிடியூடில் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஹெச்சிஎஃப் பகுதி இடம்பெற்றுள்ளது. டிஎன்பிஎஸ்சி தேர்வில் பல்லுறுப்புக்கோவைகளின் எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃப் கேள்விகள் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு அப்புறமா நம்ம எடுத்துக்காட்ட பார்ப்போம். இது ஒரு ஹெச்சிஎஃப் கேள்வி நண்பர்களே, நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக இது ஒரு எல்சிஎம் கேள்வி பார்த்துக்கங்க. டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்டது. இதுவும் ஒரு எல்சிஎம் கேள்வி, இதுவும் எல்சிஎம் கேள்வி. இந்த மாதிரி தான் ஹெச்சிஎஃப் மற்றும் எல்சிஎம் கேள்விகள் வரும் காலங்களிலும் கேட்கப்படும். இப்போ நம்ம பல்லுறுப்புக்கோவைகளின் மீபேவா எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம். எடுத்துக்காட்டு 3.10 பாருங்கள். x³ + x² - x + 2 மற்றும் 2x³ - 5x² + 5x - 3 ஆகிய பல்லுறுப்புக்கோவைகளின் மீபேவா காண்க. நண்பர்கள், இந்த கேள்வி 10ஆம் வகுப்பு கணித புத்தகத்தில் 94வது பக்கம் இடம்பெற்றுள்ளது. நீங்கள் போய் பார்த்துக்கலாம். நம்ம மீபேவா எப்படி பார்க்குறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் நண்பர்களே, இரு பல்லுறுப்புக்கோவையை கொடுத்துருக்காங்க. அதில் பெரிய பல்லுறுப்புக்கோவையை நம்ம f(x) அப்படின்னு வச்சுக்கலாம். f(x) அப்படின்னா 2x² - 5x² + 5x - 3 அப்படின்னு வச்சுக்கலாம். சின்ன பல்லுறுப்புக்கோவையை g(x) அப்படின்னு வச்சுக்கலாம். அது x³ - x² - x + 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, சின்ன பல்லுறுப்புக்கோவை இருக்குது பார்த்தீங்களா, g(x). இந்த g(x)ஆல் பெரிய பல்லுறுப்புக்கோவையை வகுக்கணும். இந்த வகுத்தல் நடைமுறை 0 வர வரைக்கும் தொடரணும். இப்போது f(x) உள்ளே எழுதிட்டோம், g(x) வெளியில் எழுதிட்டோம். இப்போ f(x) இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2x³ இதை அடிக்கணும். இதை அடிக்கணும்னா நம்ம g(x)ஐ எதால் பெருக்கணும், அதாவது 2ஆல் பெருக்கணும்னா நமக்கு x³ 2 × x³ அப்படின்னு மாறும். நம்ம எந்த எண்ணால் பெருக்கிறோமோ அந்த எண்ணை நம்ம மேலே எழுதிக்கணும். இப்போ 2ஆல் பெருக்கினோம்னா நமக்கு g(x) என்னவாக மாறும்னா 2x³ + 2x² - 2x + 4 அப்படின்னு மாறும். இங்கே நண்பர்களே, f(x)இன் அந்த 2x³ நம்ம அடிக்கணும்னா நம்ம பெருக்கி எழுதின மதிப்புகளுக்கு அனைத்திற்குமே மைனஸ் சிம்பிள் போடணும். அப்படி போட்டு நம்ம கழிச்சோம்னா 2x² - 2x² நம்ம அந்த 2x² கழிஞ்சிரும். அடுத்ததாக பார்த்தோம்னா -5x², கீழே மைனஸ் சிம்பிள் இருக்குங்களா, அதனால் -2x². இதை ரெண்டையும் கழிக்கும்போது என்ன நடக்கும், மைனஸும் கழிச்சா நமக்கு மைனஸ் தான் கிடைக்கும். அப்போ -5 - 2னா -7. அப்போ கீழே என்ன வரும்னா -7x² அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே கீழே -2 இருக்குங்களா, இங்கே நம்ம மைனஸ் சிம்பிள் போடும்போது மைனஸ் ப்ளஸ் ஆகும். அப்படி ப்ளஸ் ஆகும்போது -2 அப்படிங்கிறது +2x ஆக மாறும். அப்படின்னா அடுத்ததான் 5x + 2x நமக்கு என்ன கிடைக்கும், +7x கிடைக்கும். அதே மாதிரி கடைசியில் பாருங்கள், +4 இருக்குங்களா, இங்கே மைனஸ் சிம்பிள் போடும்போது அது -4 ஆயிரும். அப்போ -3 - 4 ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா -7 கிடைக்கும். இங்கே நண்பர்களே, 7 என்பது அனைத்திற்கும் பொதுவாக எண்ணாக இருப்பதால் அதை நம்ம வெளியே எழுதிக்கலாம். அதாவது -7 நம்ம வெளியே எழுதிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா x² - x + 1 என கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்கள், நமக்கு மீதி என்ன கிடச்சிருக்குன்னா -7 × x² - x + 1 கிடச்சிருக்கு. இது 0 இல்லை, அதனால் 0 வர வரைக்கும் நம்ம வகுத்தலை தொடரணும். இங்கே நண்பர்களே, -7 என்பது g(x)இன் ஒரு வகுத்தி இல்லை. அதனால் அந்த -7 விட்டுட்டு நம்ம x² - x + 1 மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பை பார்ப்போம். போன ஸ்டெப்பில் g(x) வகுதியாக இருந்துச்சு. இந்த ஸ்டெப்பில் g(x)ஐ வகுபடும் எண்ணாக வச்சுக்கிட்டு போன ஸ்டெப்பில் மீதி கிடச்சது பார்த்தீங்களா, அந்த x² - x + 1 அதை வகுத்தியாக நம்ம வச்சுக்கணும். அதாவது போன ஸ்டெப்பில் கிடச்ச மீதியை வச்சுட்டு g(x)ஐ வகுக்கணும். நம்ம வகுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், உள்ளே இருக்கிற x³ நம்ம அடிக்கணும்னா நம்ம இந்த வெளியில் இருக்கிற x² - x + 1 எதால் பெருக்குனா நம்ம x³ அடிக்கலாம். அப்படின்னு பார்த்தோம்னா x-ஆல் பெருக்கினோம்னா x³ நம்ம கழிக்கலாம். அதாவது இங்கே x² இருக்குங்களா, அது x-ஆல் பெருக்கினோம்னா x³ ஆகும். நம்ம x-ஆல் பெருக்குவோம். அப்படி பெருக்குனா என்ன கிடைக்கும்னா x³ - x² + x கிடைக்கும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அனைத்திற்குமே மைனஸ் சிம்பிளை போடுவோம். அப்படி போட்டோம்னா நமக்கு மீதி என்ன கிடைக்கும்னா 2x² - 2x + 2 கிடைக்கும்.
அடுத்தது வந்து இந்த 2x² கழிக்கணும்னா நமக்கு வந்து வகுத்தியை எதால் பெருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே x² இருக்குங்களா வகுத்தியில், அந்த 2x² கழிக்கணும்னா வகுத்தியை வந்து 2ஆல் பெருக்கணும். அதாவது ப்ளஸ் 2ஆல் பெருக்கினா தான் நமக்கு வந்து ப்ளஸ் 2x² கிடைக்கும். அப்போ மேலே வந்து +2 போடுவோம். இதை பெருக்கினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 2x² - 2x + 2 கிடைக்கும். அனைத்திற்குமே மைனஸ் சிம்பிள் கொடுத்து நம்ம வந்து கழிச்சோம்னா நமக்கு வந்து மீதி வந்து 0 கிடைக்கிது. இப்போ ஆன்சர் கிடச்சிச்சு நண்பர்களே. அதாவது எந்த கோவையால் வகுக்கும் போது மீதி 0 கிடைக்கிறதோ அந்த கோவை தான் அங்கே கொடுக்கப்பட்ட இரு பல்லுறுப்பு கோவைகளின் மீபேவா ஆகும். எந்த கோவையால் வகுக்கும் போது 0 கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா x² - x + 1ஆல் வகுக்கும் போது தான் மீதி 0 கிடச்சிது. அதனால் அந்த மேலே கொடுக்கப்பட்ட இரு பல்லுறுப்பு கோவைகளின் மீபேவா என்னன்னு பார்த்தோம்னா x² - x + 1. நண்பர்களே, நாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால தான் இது வந்து கிட்டத்தட்ட 4 நிமிஷம் பிடிக்குது. ஆனால் நம்ம வந்து எழுதி பார்க்கும்போது நம்ம வந்து 2 நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம இன்னொரு மீபேவா எப்படி பார்க்குறதுன்னு ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். அடுத்த எடுத்துக்காட்டு பார்ப்போம். இங்கே வந்து இரு பல்லுறுப்பு கோவையை கொடுத்துருக்காங்க நண்பர்களே. இங்கே வந்து x³ மாறிலி 6 இருக்கிறது வந்து f(x)ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இதுதான் பெருசாக இருக்குது, அதனால் f(x) எடுத்துக்கலாம். x³ மாறிலி 3 இருக்கிறது வந்து g(x) எடுத்துக்கலாம். இந்த 6 இருக்கிற f(x) பாருங்கள் நண்பர்களே. அதாவது அனைத்து மதிப்புமே வந்து 6ஆல் வகுப்படும். அதனால் அந்த 6ஐ வந்து நம்ம வெளியில் எடுத்துக்குவோம், உள்ளே வந்து நம்ம வர்ற மதிப்பை நம்ம வச்சுக்குவோம். அதே மாதிரி g(x)ன் அனைத்து மதிப்புகளுமே 3ஆல் வகுப்படும். அந்த 3ஐ மட்டும் நம்ம பொதுவாக வெளியில் எடுத்து வச்சுட்டு உள்ளே வந்து நம்ம அந்த கோவையை எழுதிக்கலாம். இப்போ வந்து நண்பர்களே, எது பெரிய பல்லுறுப்பு கோவைன்னு பார்த்தோம்னா x³ - 4x² என்று இடம்பெற்றிருக்கிறது தான் பெரிய பல்லுறுப்பு கோவை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இங்கே வந்து x³ - 5x² இருக்குது, இங்கே வந்து -4x² இருக்குது. -5ஐ விட -4 தான் பெருசு. ஏன்னு பார்த்தோம்னா 5 ரூபாய் கடனை வச்சிருக்கிறவரோட விட 4 ரூபாய் கடன் வச்சிருக்கிறவர் தான் பெரியவர். ஏன்னு பார்த்தோம்னா இவருக்கு வந்து 5 ரூபாய் வச்சிருக்கிறவருக்கு வந்து கடன் அதிகமாக இருக்குது, 4 ரூபாய் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து கடன் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ -4 தான் பெரிய நம்பர். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா உள்ளே எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த x³ கழிக்கணும்னா நம்ம வெளியில் எழுதியிருக்கிற வகுத்தியால் நம்ம எதால் பெருக்கணும், 1ஆல் பெருக்கினா தான் அந்த x³ நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம 1ஆல் பெருக்குவோம். அப்படி பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும்னா x³ அதை அந்த பல்லுறுப்புக்கோவை வந்து அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ எல்லாத்துக்கும் மைனஸ் சிம்பிள் கொடுத்து நம்ம கழிச்சோம்னா நமக்கு மீதி என்ன கிடைக்கும்னா x² - 3x + 2 கிடைக்கும். இங்கே வந்து நண்பர்களே மீதி வந்து 0 கிடைக்கல. அதனால் மீதி 0 வர வரைக்கும் நம்ம வந்து வகுத்தலை தொடரணும். இங்கே மீதியாக கிடச்சிருக்கிறத வந்து அடுத்த ஸ்டெப்பில் நம்ம வகுத்தியை எடுத்துக்கணும். இங்கே வகுத்தியை எழுதியிருக்கிறத அடுத்த ஸ்டெப்பை வந்து வகுப்படும் என்னாக நம்ம எழுதிக்கணும். அடுத்த ஸ்டெப்பை நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எழுதிட்டோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து உள்ளே இருக்கிற x³ நம்ம அடிக்கணும்னா நமக்கு வந்து வெளியில் இருக்கிற இந்த x² எதால் பெருக்கணும்னா x³ கிடைக்குன்னு பார்த்தோம்னா x-ஆல் பெருக்கினா தான் x³ நமக்கு கிடைக்கும். அப்போ x-ஆல் பெருக்குவோம் இந்த பல்லுறுப்பு கோவையை. அப்படி பெருக்கினோம்னா நமக்கு உள்ள x³ - 3x² + 2x கிடைக்கும். இதை வந்து மைனஸ் சிம்பிள் கொடுத்து நம்ம வந்து கழிச்சோம்னா நமக்கு மீதி என்ன கிடைக்கும்னா -2x² + 8x - 8 அப்படின்னு கிடைக்கும். இங்கே மீதியில் வந்து நண்பர்களே முதல்ல -2x² இருக்குங்களா, இந்த -2x² நம்ம கழிக்கணும்னா வகுத்தியால் எதால் பெருக்கணும். அதாவது வகுத்தியை -2ஆல் பெருக்கணும்னா நமக்கு வந்து -2x² அப்படின்னு கிடைக்கும். அதனால் -2ஐ எடுத்து மேலே எழுதிக்குவோம். அப்புறம் -2ஆல் பெருக்கி அதை எடுத்து கீழே எழுதுவோம். அப்படி எழுதினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா -2x² + 6x - 4 கிடைக்கும். இவை அனைத்திற்குமே மைனஸ் சிம்பிள் கொடுத்து நம்ம வந்து கழிச்சோம்னா நமக்கு மீதி என்ன கிடைக்கும்னா 2x - 4 கிடைக்கும். 2x - 4க்கு 2 வந்து பொதுவாக இருப்பதால் 2ஐ மட்டும் நம்ம தனியாக வெளியில் எடுத்து எழுதிட்டு இன்ட்டு x - 2 வந்து நம்ம உள்ளே எழுதிக்கலாம். இங்கே வந்து நண்பர்களே மீதி 0 கிடைக்கல, 2 × x - 2 தான் கிடச்சிருக்குது. அதனால் வந்து நம்ம வகுத்தலை தொடரணும். போன ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா மீதி வந்து x - 2 வந்துச்சு, அது வந்து நம்ம வகுத்தி எழுதிக்கலாம். போன ஸ்டெப்பில் வகுத்தி என்ன இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா x² - 3x + 2 இருந்துச்சு. இதை வந்து வகுபடும் எண்ணாக நம்ம எழுதிக்கலாம். இப்போது அதே மாதிரி தான் நம்ம வந்து x² வந்து நம்ம கழிக்கணும்னா x - 2ஐ வந்து x-ஆல் பெருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து x² கிடைக்கும். x-ஆல் பெருக்கணும்னா x² - 2x கிடைக்கும். நம்ம வந்து அனைத்திற்குமே மைனஸ் சிம்பிள் கொடுத்து நம்ம கழிச்சோம்னா நமக்கு வந்து மீதி வந்து -x + 2 கிடைக்கும். இப்போ வந்து மீதியில் கிடச்சிருக்கிற -x கழிக்கணும்னா நமக்கு வந்து வகுத்தியை எதால் பெருக்கணும்னா பார்த்தீங்கன்னா
-1 பெருக்கணும். அப்படி பெருக்கினா தான் நமக்கு வந்து -x கிடைக்கும். அப்படி பெருக்கினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? -x + 2 கிடைக்கும். இப்போ மைனஸ் சிம்பிள் கொடுத்து நம்ம கழிச்சோம்னா நமக்கு வந்து 0 கிடைக்கும். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் நண்பர்களே, எந்த கோவையால் வகுக்கும் போது 0 கிடைக்கிறதோ அந்த கோவை தான் கேள்வியில் கொடுத்துருக்கிற அந்த பல்லுறுப்பு கோவைகளின் மீப்பேவா ஆகும். இப்போ வந்து x - 2 தான் இதனுடைய மீப்பேவா. ஆனால் பல்லுறுப்பு அந்த கேள்வியில் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த பல்லுறுப்பு கோவையில் தலையாய கெழுக்களாக 3 மற்றும் 6 இடம்பெற்றிருக்குது நம்ம பார்த்தோம். தனியாக எடுத்து எழுதணும். அந்த 3 மற்றும் 6இன் மீப்பேவா என்னன்னு பார்த்தோம்னா 3. அப்போது அந்த மீப்பேவாவும் இந்த பல்லுறுப்பு கோவைகளின் மீப்பேவாவும் இரண்டும் சேர்ந்தது தான் அந்த கேள்வியில் இடம்பெற்றிருந்த பல்லுறுப்பு கோவைகளின் மீப்பேவா ஆகும். அதற்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா 3 × x - 2 தான் ஆன்சர். நண்பர்களே, இந்த 2 எக்ஸாம்பிள் போதும் நண்பர்களே, நீங்கள் வந்து மீப்பேவா கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த 2 எடுத்துக்காட்டு கணக்குகளை வந்து அடிப்படையாக வச்சுட்டு இந்த பயிற்சி கணக்குகளின் மீப்பேவை வந்து கண்டுபிடிச்சி பாருங்கள். நீங்கள் வந்து இதை கட்டாயம் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நீங்கள் எக்ஸாமில் வாங்குகிற ஒவ்வொரு மார்க்கும் உங்களுக்கு வேலையை வந்து உறுதிப்படுத்தும். அதற்காக தான் நான் வந்து பயிற்சி பண்ண பாருங்கன்னு சொல்கிறேன். நன்றி நண்பர்களே, வீடியோ அவ்வளோதான். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் LCM எப்படி பார்க்குறத நம்ம பார்ப்போம். உங்கள் கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.